சூப்பரா போட்டிருக்கிற காஃபி நல்லாவே இருக்கு. நீ 100 கப் சாப்பிடு. ரொம்ப நர்வஸா இருக்க. கொஞ்சம் நவரு. நகர்ந்தா தானே ஃப்ரிட்ஜ் திறக்கும். பாத்தியா நினைச்சேன். ஐஸ் வாட்டரே காணோம். 4 பாட்டில் போட்டு வைமா. கேக்குறியா? இந்திராமா, இந்திரா வாமா, வா. நீ ஏன் தாத்தாவுக்கு பயந்து அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்ட? நீங்க ஏன் பயந்து காரை கீழே போட்டீங்க? இந்தா. பாட்டி, நான் இருந்தா தாத்தா உங்களை திட்டுவார்ல, அதனாலதான் ஒளிஞ்சுக்கிட்டேன். காரை கொடுங்க, தாத்தா திரும்ப வந்துட போறாரு. இரு போலாம். என் மேல உனக்கு கோவமாடா? இல்ல பாட்டி, நீங்க நல்லவங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆமா பாட்டி. ஏன் அம்மாவை எப்ப பார்த்தாலும் தாத்தா திட்டிக்கிட்டே இருக்காரு? என்னையும் அம்மாவையும் பிடிக்கவே இல்லையா? அத அவ குழந்தை தெரியாம கேட்டுட்டா. நான் என்ன கேட்டேன்? அப்படியெல்லாம் பேசக்கூடாது. குழந்தைய ஒண்ணும் சொல்லாத சாந்தி. உன் மேலேயோ குழந்தை மேலேயோ எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன் விதி 4 பேர் அறிய குழந்தைய கொஞ்சம் முடியலையேங்கிறது தான். அத்தை, இந்த வார்த்தை போதும் அத்தை எனக்கு. என்னம்மா பாக்குற? இப்படி பக்தி பழமா இருக்கேனா? நீ மட்டும் இப்படியே இருந்தன்னா கோவில் வாசல்ல பஞ்சாமிரத கடை வச்சு நடத்த வேண்டியதான். என்னுடைய மாடலிங்க்கு யூஸ் பண்ண கேமரா லென்ஸ் எல்லாம் தூக்கி உண்டில போட வேண்டியதான். வாமா. அப்படின்னா நீ இன்னும் திருந்தவே இல்லையானா? இத பாரு, அம்மாவுடைய உடம்பு குணமாகணும், கோயிலுக்கு வான நானும் வந்தேன், மனசார வேண்டிக்கிட்டேன். இன்னைக்கு இது உண்மை, நாளைக்கு நீ மட்டும் இப்படியே இருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. எல்லாம் அவன் கையில இருக்கு. வாமா. தினேஷ், என்னாலயே நம்ப முடியலடா. என்னம்மா நீ என்ன நம்பலனா எப்படிமா? இத பார், இவ்வளவு நாள் நான் உன் மேல வச்சிருந்த பாசத்தை வெளிக்காட்டாம இருந்திருக்கலாம், இல்ல சொல்ல தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா உன் மேல எனக்கு பாசம் இருக்குமா. ஏய், அந்த பிரசாதத்தை கொண்டா. ஏன்பா தினேஷ்? என்னம்மா? நான் ஒன்னு கேட்கலாமா? தாராளமா கேளுங்கம்மா. நீ நிஜமாவே மாறிட்டியா? என்னம்மா, நான் மாறேன்னு உனக்கு எப்படி ப்ரூவ் பண்ணுது? அந்த காலம் மாதிரி நானும் தீ குளிக்கட்டுமா? ஐயோ வேண்டாப்பா, நீ இப்படி மாறினது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அம்மா, உன் சந்தோஷம் தான் எனக்கும் முக்கியம். இன்னொரு விஷயம், நான் மறுபடியும் அந்த சீதாவை பார்த்தேன். என்னது? சீதாவை பாத்தியா? பயப்படாதம்மா, நான் மாறினதுக்கு சீதா ஒரு காரணம் இல்லையா? சோ மனசார நன்றி சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம்பா. சபாஷ். அம்மா அண்ணா இப்படிதான் அறிவுரை தரணும். அம்மா, அண்ணன் கிட்ட வெறும் பேச்சோட விட்டுறாத, கையோட சத்தியத்தை வாங்கு. இல்ல அர்ச்சனா, என்ன நம்பு. இனிமே நான் அம்மா பேச்ச மீற மாட்டேன். ஏதோ அம்மாவுக்கு சத்தியம் பண்ணதுக்காக அதுக்கு பயந்து நடக்கணும்னு நான் விருப்பப்படல. என் மனசாட்சிக்கு பயந்து நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உன் பாசம்பா. இதுவே நீ கொடுத்த சத்தியம் மாதிரிதான். எங்க அண்ணன் மனசு மாறிட்டாரு. அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவர் மூடு மாறத்துக்குள்ள நாம கல்யாண வேலையை ஆரம்பிக்கணும். உனக்கும் அனிதாவுக்கும் கல்யாணம் நடக்கணும்.
ஆனா ஒண்ணு, எங்க அண்ணன் புத்தி எப்ப எப்படி மாறும்னு தெரியாது. தாலியை நீ கட்டுற வரைக்கும் உன் மாமா பேச்சு தட்டாம நடந்துக்க. அவர் மனசு கோணாம பாத்துக்க. அவரை கெட்டியா பிடிச்சுக்கிட்டாதா உனக்கும் வாழ்க்கை, எனக்கும் நிம்மதி. உன் தங்கச்சியையும் கௌரவமான இடத்துல பார்த்து கட்டி கொடுக்கலாம். என்ன அனுப்புறதுலயே இருமா நீ. ஒரு தாய்க்கு வேற என்னடி வேணும்? பொறுப்பானவன் கையில பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு தாண்டி ஒரு தாய்க்கு தூக்கம் வரும். அது நீ தாயான தாண்டி புரியும். அண்ணனை பார்த்தா ஆம்பளை புள்ளியே வேணான்னு தோணுது. உன் புலம்புல கேட்டா பொம்பளை புள்ளியும் வேணான்னு தோணுது. சரி, முதல்ல அண்ணன் கல்யாணம் ஒழுங்கா நடக்கட்டும். போதுண்டி, வாய மூடு. டேய் தினேஷ், இவ உன் மேல வச்சிருக்கிற அவநம்பிக்கைக்காவது நீ மாறணும். எதை மறந்தாலும் எங்க அண்ணன் சொன்னதை கேட்க மறந்துடாத. அவர் வீட்ல அவர் வச்சதுதான் சட்டம். அவருக்கு மருமக ஆனதுக்கு அப்புறமும் நீ அவரை மதிச்சு நடக்கணும். அவரை கெட்டியா புடிச்சுக்கணும். இத மட்டும் மறந்துடாத. சரிம்மா, நான் எதையும் மறக்கல. மாமாவே மறக்க முடியாத மாப்பிள்ளையா நான் மாறி காட்டுறேம்மா. போதுமா? ரொம்ப சந்தோஷம்ப்பா. இந்தாடி. இளங்கோ, இங்க வாயா. கார்த்திக் எந்த செக்ஷன்ல இருக்காரு? இங்கதான் இருந்தாரு, கேண்டீன் போனாரு. ஏன்னா இந்த நேரத்துல கேண்டீன்லயா? சார் நீ போ. சரி சார். கார்த்திக், குட் மார்னிங் சார். ஆபீஸரை பார்க்கும்போது சும்மா ஃபார்மாலிட்டிக்காக வணக்கம் சொல்றதுல ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒர்க்ல எப்பவும் சின்சியரா இருக்கணும். என்ன என்னாச்சு சார்? என்ன ஆகணும்? உங்ககிட்ட கேட்டதுனே மிஸ் ராமநாதனுக்கும் டேவிட்டுக்கும் கார் டெலிவரி பண்றதா ஒர்க் ஷீட் போட்டேன். அந்த 2 காருமே இன்னும் ரெடி ஆகல. அவங்க பெரிய பிசினஸ் பீப்புள்ஸ்யா. போன் மேல போன் போட்டு என்ன குடையறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? சொல்லு சார். தப்பு எம்எல்ஏ இல்ல சார். பின்ன உன்னை வேலைக்கு வச்ச எம்எல்ஏயா? நீ சொல்ற விளக்கத்தை நான் பார்ட்டிகிட்ட சொல்ல முடியுமா? அப்படி சொன்னா நம்ம கம்பெனி பேர் தான் கெட்டு போகும். உன்னை பத்தி என்ன பத்தி யோசிக்க மாட்டாங்க. மேல் இடத்துல தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. சார், நான் இது வரைக்கும் டியூட்டியில சேர்ந்ததுலேருந்தே எந்த தப்பும் செஞ்சதில்லை சார். என் ஒர்க்கில் நான் பர்ஃபெக்டாக தான் சார் இருந்திருக்கேன். இந்த ஒர்க்கை பழனி தான் ஆர்கனைஸ் பண்ணி தரேன்னு சொன்னார். எதிர்பாராத விதமாக லீவ் போட்டார். அதான் டிலே. இது முறையான பதிலே இல்ல. நீங்க ஒர்க்ஸ் மேனேஜர் சார். இது உங்க பொறுப்பு. அடுத்தவங்களை காரணம் சொல்லி தப்பிக்க நினைக்கிறதுல அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு கீழே வேலை பார்க்கறவங்களை நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். இனிமே இந்த மாதிரி எல்லாம் காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. This is last warning for you. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி நடக்கூடாது. பழனி, சார், இன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணியிருக்கியா? ஆமாம் சார், இன்னைக்கு தான் ஜாயின் பண்ணேன். ஆஹா. யார்கிட்ட லீவ் சொல்லிட்டு போனேன்? என்கிட்ட சொன்னியா? சொன்னியா? சார், சும்மா கத்தாதீங்க. லீவுனா அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிறது தான், ஆத்திர அவசரத்துக்கு எடுக்கிறது தான் லீவு. அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நான் லீவ் எடுக்கிறது உங்ககிட்ட சொல்லிட்டு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு அவசியம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு இருக்கு. நீ ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சு கொடுக்க வேண்டிய வேலையை முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கணும். இல்லை அதுக்கு வேற ஏற்பாடு பண்ணிருக்கணும். உன்னால ஆஃபீஸர் என்ன திட்டிட்டு போறாரு. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? என்னால தான் உங்களுக்கு பிரச்சனை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எனக்கும் குடும்பம் இருக்கு, பல பிரச்சனை இருக்கு. நான் லீவ் போடக்கூடாதா? நீங்க என்னோட ஜூனியர். நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை. இங்க பாரு பழனி, நான் ஒர்க்ஸ் மேனேஜர். இங்க ஜூனியர் சீனியர்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் உனக்கு என்ன வேலை கொடுக்குறனோ அதை நீ முடிச்சு கொடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் நடந்துக்காத. நடந்தீன்னா உன் மேல ஆக்ஷன் எடுக்க சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஜாகிரதை.
இந்த சிரிப்பை தான், இந்த சந்தோஷத்தை தான் நான் ரொம்ப நாளா இந்த வீட்டுல எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அபிராமி மூலமா ஏனோ இந்த பாக்கியம் தள்ளிக்கிட்டே போகுது. சாவகாசமா இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. இந்த வீட்ல என்ன நடக்குதுன்னே உனக்கு தெரியல. இப்ப ஏன் கோவமா பேசுற? என்ன நடந்துச்சு? யாராவது எதை சொன்னாங்களா? சொல்றேன். நீ பாட்டுக்கு என்னென்னவோ பிளான் போடுற, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஓ மாமனார் என்னன்னா நீ எதை செஞ்சாலும் உன்னை நம்பி பாராட்டுறாரு. நீ உன் மாமனாரை பொறுத்த வரைக்கும் வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா என்ன ஆனான்னு இழுக்கிற? இப்ப நான் யார்கிட்ட தோத்துட்டேன்? நீ தோக்கல, தோத்துடுவியோன்னு பயமா இருக்கு. அது காரணம் அந்த சீதா மேட்ரை நீ செய்யலன்னு இந்த வீட்ல மாமாவை தவிர மத்தவங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த சாந்தி தான் சாதிச்சான்னு எல்லாரும் ரொம்ப பெருமையா வேற பேசிக்கிறாங்க. தினேஷ் அம்மா போயிச்சதுக்கும் இப்ப அனிதா கல்யாணம் நடக்க போறதுக்கும் அந்த சாந்தி தான் காரணம்னு ஆயிடுச்சு. இப்படியே போச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த வீட்ல அந்த சாந்திக்கு நல்ல பெண்மணி அப்படின்னு பட்டமே கொடுத்துருவாங்க. நீ சொல்றது அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என் அத்தை ராஜேஸ்வரி கொஞ்சம் திமிரு பிடிச்சா. அந்த சாந்திக்கு பட்டுப்புடவை எடுத்து கொடுத்துருக்கா. ஓ, இது வேறயா? இவ்ளோ நடந்திருக்கு, அது திருப்பி நீ என்கிட்டயே வேற சொல்ற. உனக்கு வெக்கமா இல்லையா? நீ மாமியார் மெச்சின மருமகளா நடந்துக்க வேண்டாம். ஆனா மாமியாரே அடக்க தெரியாத மருமகளா இருக்கியே. இல்ல உன்னை நம்பி நான் வேற இந்த வீட்ல இருக்கேன். நான் உன் நிலைமை நினைச்சு பரிதாபப்படுவேனா இல்ல என்ன நினைச்சு அழுவேனான்னு எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா. ஏய், நம்ம அழற பரம்பரை இல்ல, மத்தவங்களை அழ வைக்கிற பரம்பரை. நீ கவலைப்படாத. ஆமாமா, ஆனா உனக்கு செக் அதிகமாயிடுச்சு. உன் மூமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே டிஸ்டர்பன்ஸ். அந்த தோட்டக்கார ராஜு இருக்கான்ல, அவன் உனக்கு எதிராவே இருக்கான். உன்னை எதிர்த்தே பேசிட்டு இருக்கான். அந்த டிரைவர் நாராயணன் உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். இவன் அது எல்லாத்துக்கும் மறுத்து சொல்லிட்டே இருக்கான். இதெல்லாம் எதுவுமே எனக்கு நல்லதா படலக்கா. எதுக்கும் அந்த ராஜுவை நீ கொஞ்சம் வாட்ச் பண்ணிட்டே இரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அவர்தான் இந்த வீட்ல அந்த சாந்திக்கு கொள்கை பரப்பு செயலாளர். எதுக்கு இந்த சிரிப்பு? துன்பம் வரும் வேலையில் வர சிரிப்ப நல்லா இல்ல. நாம மத்தவங்களை பார்த்து சிரிக்கலாம், ஆனா மத்தவங்க நம்மளை பார்த்து சிரிக்க கூடாது. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கிறோம்யா, மேடு பள்ளத்துல போகும்போது வண்டி ஆடுற மாதிரி இருக்கும், ஆனா சாயாது. அதே மாதிரிதான் எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலயும் நானும் தாழ்ந்து போக மாட்டேன். அந்த சாந்தியை தலை தூக்க விடாம பண்ற ட்ரம்ப் கார்டு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கொஞ்சம் பொறுமையார. சாந்தி, நீ இந்த குடும்ப கௌரவத்தை காப்பாத்திருக்க. உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னம்மா, சாமி கும்பிடுறீங்களா இல்ல சாமி ஆடுறீங்களா? ஏன் இப்படி பயப்படுறீங்க? இல்ல, யாரோ வர சத்தம் கேட்டதும் மாமா தான் வரார் போல இருக்குன்னு பயந்துட்டேன். ஏமா உங்க மாமா என்ன நாத்திகரா? சாமி கும்பிட வேணாம்னு சொல்லிடுவாரா? இல்ல, இந்த மாதிரி புனிதமான இடத்துக்கு வர்றதுக்கும் பூஜை பண்றதுக்கும் எனக்கு யோகிதை இல்லைன்னு திட்டுவாரு. காலையில அவர் ஏன் டென்ஷன் பண்ணுவானேன்னு. நல்லா இருக்குமா நீங்க சொல்றது? அதுக்காக நீங்க துளசி மாட சுத்தக்கூடாதா? அவர் இந்த விட்டு காத்த சுவாசிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அதுக்காக மூச்சு விடாம இருப்பீங்களா?
இது பாருங்கம்மா, நீங்க யாருக்கு பயப்பட வேணாம். கணவருக்கு பயப்படுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க, முக்கியமா உங்க மனசாட்சிக்கு பயப்படுங்க. தப்பே பண்ணலேன்னு வச்சுங்க, இவங்க யாருக்குமே நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. என்ன ஒரு சுமங்கலியா நினைக்காம அவங்களையாவே மாமா நினைக்கிறாரு. அது அவர் தப்புமா. பார்க்கறவங்களோட பார்வை கோளாறுக்காக பௌர்ணமி வருத்தப்படலாமா? இந்த குடும்பத்துக்காக நீங்க நல்லது நினைக்கிறீங்க, அதுக்காக போராடுறீங்க. முதல்ல நீங்க உங்களுக்காக உங்ககிட்ட போராடுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை தூக்கி வீசி எறிங்கம்மா. நீங்க இந்த வீட்டு மருமகம்மா. மற்றவங்களுக்குள்ள எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. யாருக்காக நீங்க பயப்பட வேணாமா. நீங்க கொத்தர பாம்பா இருக்க வேணாம், சீர்ற பாம்பா இருங்க. இல்லைன்னா மண்புழு நினைச்சு மிதிச்சிருவாங்க எல்லாரும். நீங்க தாமா ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ஆமை மாதிரி ஒடுங்கி ஒடுங்கி கூட்டுக்குள்ள போயிடாதீங்கம்மா. நீங்க மலை மேல எறிய வேண்டிய விளக்குமா. எல்லா கட்டுப்பாட்டையும் மீறி பயத்தெல்லாம் தள்ளி தூக்கி தூர போட்டுட்டு தைரியமா வெளியே வரணும். அப்படி நீங்க நடந்துகிட்டா தான் இந்த குடும்பத்துல ஒருத்தராக முடியும். அடக்கம் அடக்கம் சொல்லி ஒதுங்கி போனீங்கன்னு வச்சுங்க, உங்களை ஒதுக்கியே தள்ளிடுவாங்க. மாமா திட்டுவாரே. திட்டட்டும், திட்டினா என்ன? நீங்க ஏன் அவரை மாமனாரா நினைச்சுக்கிறீங்க? உங்க தகப்பனா நினைச்சுங்க. அவர் கோவக்காரரை தவிர நல்ல குணமுள்ள வருமா. பெரிய பையனோட கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திட்டு சின்ன பையனோட கல்யாணத்தை அதை விட பிரம்மாண்டமா நடத்தணும்னு ஆசைப்பட்டவரு கோவப்படுறதுல தப்பு இல்லையாமா. அதுல நீங்க ஒண்ணும் குறைஞ்சிட மாட்டீங்க. அந்த கோவம் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தாமா இருக்கும், அப்புறம் எல்லாம் சரியா போயிடுமா. நீங்க தைரியமா இருங்க, தன்னம்பிக்கையா இருங்க. உங்களுக்கு கொடுக்கற வேலையை செய்யுங்க, கொடுக்காத வேலையை கேட்டு வாங்கி செய்யுங்க. தரலன்னு தகராறு பண்ணாதீங்க, கேட்கிற உரிமையை மாத்திரம் விட்டு கொடுக்காதீங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. ஆனா நீங்க இந்த வீட்டு மருமகளா எப்பவோ ஆயிட்டீங்க, அதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. சட்டப்படி ஆயிட்டீங்க, சம்பிரதாயப்படியும் ஆயிட்டீங்க. ஆனா அது இப்ப முக்கியம் இல்லம்மா. பாவமா உங்க புருஷனத்தான் ஐயா ரொம்ப வெறுக்கிறாரு. அப்பா மடியிலேயே வளர்ந்த பிள்ளை இப்ப அப்பா பாசத்துக்காக ஏங்குது. அந்த பிள்ளைய பெத்த அப்பாவோட சேர்த்து வைக்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு இருக்குமா. அதை நீங்க தாமா முடிச்சு வைக்கணும். நீங்க என்ன பண்ணினாலும் பெரியவர் சுவாதியானதா கல்யாணம் முடிகிற வரைக்கும் எதுவுமே பேச மாட்டாருமா. உங்க வார்த்தை ஒவ்வொன்றையும் தெய்வத்தோட குரலா மதிக்கிறேன். இப்ப என் மனசுக்குள்ள ஒரு புது தெம்பு வந்திருக்கு. கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க சொன்னபடி நடந்துக்கிறேன். கடவுள் உங்களுக்கு துணை இருப்பாருமா. நான் வரேம்மா. கடவுளே, அத்தை என்னை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்கிட்ட மாதிரி மாமாவை என்னை புரிஞ்சுக்கிட்டா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை நிறைவேற்று.